Hi friends, this is Raghu the Storyteller. Happy birthday A.R. Rahmanoda episode 2 in the video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அவர் சினிமாவை தாண்டி ஒர்க் பண்ணியிருப்பார்ல, ஆட் ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆல்பம், இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு, அதில் அவரோட மியூசிக்கில் என்னோட டாப் 10 ஃபேவரட் மியூசிக்கல் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். டியர் தெலுங்கு கைஸ், கரெக்ட் மீ இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் இன்கரெக்ட்லி. இந்த அள்ளி போல வெண்ணிலா அப்படின்னு தெலுங்கானா ரீஜனில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு சாங் போட்டிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் தான் டைரக்டரு. அந்த சாங்கு வேற லெவல் சாங்கு, மிகப்பெரிய ஒரு அண்டர் ரேட்டட் சாங்கு. அந்த பாட்டெல்லாம் தெலுங்கு ஆளுங்களே கேட்டாங்களான்னு தெரியல. யூடியூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை கேட்டு பாருங்க, வேற லெவல் சம்பவம். ஒன் லவ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பாப் ஆல்பம் இருக்குது. இந்த ஒன் லவ்ங்கிற அதே பேரில் தமிழ்லையும் ஹிந்திலையும் நம்மால் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. தமிழில் காதல் ஒன்றல்லவா அப்படின்னு வரும். தாஜ்மஹால் பேக்ட்ராப்பில் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு 5 நிமிஷம் பாட்டு, செம்ம பாட்டு. இந்த ஹார்ட் கோர் ஏர் வேரியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். யுனைடெட் நேஷன்ஸ் ஆன்டி பாவர்ட்டி இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு தீம் சாங்கு. அந்த தீம் சாங்கை நோக்கியா என் சீரீஸோட கொலாப் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணார். சாங் பேர் ப்ரே ஃபார் மீ பிரதர். அந்த டைமில் N91 வச்சுருந்தவங்க ஃபோன்லலாம் இந்த சாங்கு வித் வெர்டிக்கல் வீடியோ டிஃபால்ட்டாக வந்தது. சாங் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். அவுட் அண்ட் அவுட் இங்கிலீஷ் லிரிக்ஸில் இருக்கும், சூப்பராக இருக்கும். பல மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்டில் இருக்கிற கேள்வி தான் இந்த பாட்டோட தலைப்பே. நான் ஏன் பிறந்தேன். கோக் ஸ்டுடியோ MTVக்காக போட்ட சாங்கு. சில சாங்ஸை பற்றிலாம் அதிகமாக பேச முடியாது, அந்த சாங்கை ஃபீல் பண்ணாதான் அந்த சாங்கை புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாங்கு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட லியோ காஃபினா உன் மைண்டில் என்ன தோணுதுன்னு கேட்டால் பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு தளபதி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 90s கிட்ஸ் கிட்ட இதே கேள்வி கேட்டால் அந்த வீண சத்தம் காதில் ரிங்காரம் அடிக்கும். அதுதான் லியோ காஃபி ஆடு. ஒரு தூர்தர்ஷன் டெலிவிஷன் ஆட்ல வர ஒரு மியூசிக்கு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும்னா அதுக்கு ஏஆர் டச் இருந்தால் மட்டும்தான் முடியும். இது ஒரு OG ஸ்போர்ட் மோட்டிவேஷனல் சாங். 2010ல் ரிலீஸ் ஆன வேவிங் ஃபிளாக் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த சாங்கை ஆன் பார் வச்சு நான் கேட்பேன். ஏன்னா இந்த சாங்கோட சம்பவமே தனி. 2018 ஹாக்கி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்தப்போ ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண இந்த சாங்கில் ஏஆர் ரஹ்மான், SRK, நயன்தாரெல்லாம் ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் ஒரு தடவை கேளுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் ஒரு வேர்டு சொல்கிறேன். நான் அந்த வேர்டை சொன்ன உடனே உங்களுக்கு ஃப்ளூட் சத்தம் கேட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏர்டெல் கிரேட்டஸ்ட் மியூசிக் பீஸ் ஃபார் அன் அட்வர்டைஸ்மெண்ட் டாட். எப்படி ஹாப்பி பர்த்டே சாங்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லையோ, அந்த மாதிரி இந்த காலர் டியூனு, ரிங்டோனு, ரிவர்ஸ் பார்க்கிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இந்த வந்தே மாதரம் சாங் கேசட்டில் வந்தே மாதரம் சாங்கை தாண்டி வேற சாங்ஸும் இருக்கும். அதில் ஒரு சாங் தான் இந்த சாங். கருத்தம்மா படத்தில் வர போராளி பொண்ணு தாய் சாங்கோட தமிழ் லிரிக்ஸை தூக்கிட்டு அதில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சாங்கில் ஏஆர் ரஹ்மானோட இன்ஸ்பிரேஷன் பாகிஸ்தானியோட கவாலி சிங்கர், தி கிரேட்டஸ்ட் லெஜண்ட் ஆஃப் பாகிஸ்தானி மியூசிக், நஸ்ரத் ஃபத்தே அலி கான்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இந்த பாட்டை பாட வச்சிருப்பாரு. ஒரே ஒரு டைம் இந்த பாட்டை கேட்டோம்னா போராளி பொண்ணு தாய் சாங் போர் அடிச்சிடும். ஏன்னா இந்த சாங்கில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். எத்தனையோ ஊருக்கு போகிறாரு, எத்தனையோ கண்ட்ரீஸுக்கு போகிறாரு, எத்தனையோ ஃபாரினர்ஸை மீட் பண்ணுறாரு. ஃபாரினில் அவர் பேரில் ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி தன்னோட ரூட்ஸை அவர் என்றைக்குமே மறக்க மாட்டார். தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறுன்னு பாடினார்ல, அந்த மாதிரி என்றைக்குமே தமிழை விட்டு கொடுக்க மாட்டார். நான் சென்னையில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒன்று போயிருக்கும்போது ஸ்டேஜில் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். அப்போ கீழேருந்து ஒருத்தன் கத்தனா, தலைவா தமிழில் பேசுன்னு. அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை கொடுத்தான், அதான் ஆஸ்கரில் பேசிட்டார்ல, மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு. அதுதான் தலைவர். இதெல்லாம் நான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா, 2010ல் தமிழ் செம்மொழி ஆந்தம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணார். அதுக்கு தான் அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபார் 2 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன், அந்த ஈவெண்ட்டு எங்கள் காலேஜுக்கு பேக் சைடில் தான் நடந்தது, கொடிசியாவில் 2010ல். அந்த ஈவெண்ட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ். அந்த ஈவெண்ட் நடந்த 4-5 நாளும் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். இன்னொரு ரீசன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக் வீடியோவில் எனக்கு 2 கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு இப்போ நினச்சாலும் புல்லரிக்கும். ஒன்று, யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்ற லைன் வரும்போது ஃபிட்டிங்லி ஏஆர் அதில் ஃபீச்சர் ஆவார். இன்னொன்று, பாட்டோட எண்டில் ஸ்ருதியோட ஹை பிச்சு, என்ன ஒரு சிங்கிங்கு, என்ன ஒரு ரேஞ்சு, அந்த பாட்டோட எண்டிங்கு, அந்த பாட்டோட கம்ப்ளீட் பேக்கேஜு, கலைஞரோட லிரிக்ஸ்ன்னு அல்டிமேட் சம்பவம். எந்த லிஸ்ட் எடுத்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் த பெஸ்ட் கேட்டகரியில், த மோஸ்ட் ஃபேவரட் கேட்டகரியில் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் த ஹோல் நேஷனுக்கே மோஸ்ட் ஃபேவரட் பேட்ரியாட்டிக் சாங்னா இந்த சாங் தான்.
1997 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்தே மாதரம் அப்படின்னா ஹிஸ் எக்ஸலன்சி பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவங்க எழுதின அந்த நேஷனல் சாங் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் 1997 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வந்தே மாதரம் அப்படின்னா அது ஏஆர் ரஹ்மானோட மா துஜே சலாம் ஸ்லாஷ் தாய் மண்ணே வணக்கம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 50 வருஷம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் சோனி மியூசிக் இந்தியாவில் லான்ச் ஆகிற விதமாகவும் இந்த சாங்கை கிரியேட் பண்ணாங்க. அந்த சாங்கில் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் டிஷர்ட் போட்டு அந்த லாங் ஹேரோட அந்த வின்டேஜ் ஏஆர் ரஹ்மான் வருவார். யாராலையும் மறக்க முடியுமா? அந்த சாங்கோட மோஸ்ட் ஃபேவரட் மெமரி என்னன்னா 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் வான்கடே ஸ்டேடியமில் 27 ரன்ஸ் நீடட் ஆஃப் 24 பால்ஸ்னு இருக்கும்போது இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படிங்கும்போது அந்த வந்தே மாதரம் சாங் ப்ளே ஆச்சு. அந்த சாங்கை 30,000 பேர் சேர்ந்து கோரஸாக பாட, அதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்க நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேற லெவல் சந்தோஷமா இருந்ததுல்ல. அந்த சாங்கு ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அந்த பீக் எனர்ஜி நம்ம கொடுக்கும். இந்த லிஸ்ட் முடிஞ்சது நண்பர்களே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ரகு தி ஸ்டோரி டெல்லருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு.